ஓடுறா ஓடுறா. வேகமா ஓடுறா. வேகமா ஓடு, வேகமா ஓடு. நீ ஸ்லோவா ஓடு. அப்துல்லா, நீ ஓடு. நீ வந்து போடா. ஏய் புடி புடி புடி. ஏய் வா வா. டேய் அவன் அவுட் ஓடுறா. ஏய். சீக்கிரம்டா. ஐயோ. சார் நான் அவுட் ஆகல சார். Out. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன் நான் அவுட் ஆகல சார். Mr. Abdullah, what is this nonsense? நெல்லிக்காய். Out, get out. Bad luck, bad luck. வாத்தியார பகச்சுக்கிட்டா வேணும்னே அவுட் கொடுப்பாங்க. கிரிக்கெட் விளையாடும் போது அம்பையர் ராங் டிசிஷன் சொல்வார்ல அந்த மாதிரி. டேய் பாருங்கடா இன்னையில இருந்து டீச்சர்ஸ் ஆர் ஆல் ரைட். Teacher is always right, but not for me. Abdullah, நீ HM வாய்ஸ்ல அப்பப்ப பேசிக்கிட்டு இருந்த. அப்ப எனக்கு யாருன்னு தெரியல. சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால சிகரெட் பிடிக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை இன்னையிலிருந்து நான் விட்டுறேன். இனிமே உடம்போட ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த பொருளையும் நான் தொடவே மாட்டேன். இது சத்தியம். என்ன சார் நான் சொல்றது? ஆமா சார், உங்களால நானும் கெட்டுட்டேன் சார். இத குப்பையில தூக்கி போடுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நிதானமா விடணும். அப்படிதான். இந்தாங்க உங்க பாஷையில காஃபி, எங்க பாஷையில கஷாயம் குடிங்க. ஆஹா, பிரமாதமா இருக்கு. மாத்திரை சாப்பிட்டு டானிக்கெல்லாம் குடிச்சு நாக்கே செத்து போய் கிடந்துச்சு. இந்த கசாயத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மருந்தும் தேவையே இல்ல. பரவாயில்லையே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தாத்தா நல்லாவே பேசுறாரு. எங்க பெரிய தாத்தா இந்த தாத்தா தான் இந்த மருந்தே கண்டுபிடிச்சது. பரவாயில்லையே வைத்தியரே, உங்க பேரன் ரொம்ப சுட்டி பையனா இருக்கான். இவங்க அப்பா அம்மா? அது ஒரு கதை. தலைமுறையா காப்பாத்திக்கிட்டு வந்த மூலிகை மருந்த வேண்டான்னுட்டான். ஏதோ படிச்சுட்டு ஃபாரின் போனான். இப்போ அங்கேயே இருக்கணுங்கிறான். உங்க பையனும் மருமகளும் உங்களை பார்க்க வரமாட்டாங்களா ஐயா? வருவாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து இந்த ஜூல எல்லாம் போய் மிருகங்களை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. பசங்க நல்லா படிச்சு நல்லா வாழணுங்கிறதா நம்ம ஆசை. நல்லா படிச்சதுக்கு அப்புறம் அவங்க வழி அவங்களுக்கு, நம்ம வழி நமக்கு. அவன் பிள்ளைய கூட இப்ப நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் அவன் மாதிரி இல்ல. இவனுக்கு இயற்கைனா ரொம்ப இஷ்டம். நீங்க உங்க பேரனை இங்கேயே வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. இவனாவது நீங்க ஆசைப்படுற மாதிரி வளரட்டும். தாத்தா, தண்ணி அசுத்தமாச்சுன்னா ஃபில்டர் பண்ணி குடிக்க சொல்றோம். ஆனா காத்து அசுத்தமாச்சுன்னா? பாத்தீங்களா, எங்கிட்டயே கேள்வி கேட்கறான். காத்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மரத்தையே வளர்க்குறோம். பாருங்க வேதமூர்த்தி சார், எங்க தலைமுறையில எல்லாம் நாங்க மருந்தே சாப்பிட்டது கிடையாது, மருந்தெல்லாம் குடிச்சதும் கிடையாது. கடவுள் கொடையா கொடுத்த இந்த இயற்கைய நாம சரியா பயன்படுத்தினா நமக்கு எந்த வியாதியும் கிடையாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாகனத்து புகை, வாயுமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் தான் என்னோட உணவு. அத நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஜனங்களுக்கு நோயை கொடுப்பேன். நான் தொழிற்சாலையில் இருக்கும் புகை நீளமா இருக்கும் கடலில் கலந்து பச்சை பசேல்னு இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு காஞ்சு புகை வச்சு உங்க எல்லாரையும் நாசம் பண்ணுவேன் புகை மூலமா. நான் புகையிலையோட புகை ஜனங்களோட உடல்நிலையை கெடுக்கிறது தான் என்னோட முக்கியமான வேலை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்க உயிரை எல்லாரும் காப்பாத்துங்க, 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 எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. எச்சரிக்கை வேணும் நமக்கெல்லாம்,
எச்சரிக்கை இருந்தால் காத்திடலாம். பாதுகாக்கணும் நதியையும் மரத்தையும், பேணி காக்கணும் மலைகளின் வளத்தையும். எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. கடவுளை மட்டும் கேட்பதனாலே எல்லாம் மாறிவிடாது மனிதா. பிரார்த்தனை மட்டுமே பரிகாரம் இல்லை, பிரார்த்தனை மட்டுமே பரிகாரம் இல்லை. எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொண்டு மனிதா. மனிதன் மட்டும் இங்கு வாழ்வதனாலே பூமிக்கென்ன பிரயோஜனம்? விலங்கும் பச்சையும் வாழ்ந்தால் தானே இயற்கை வளங்கள் செழிப்பாகும். காடுகளை நீ எரிப்பதனாலே பூமிக்கு பேரழிவாகும். எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. நீரும் மரமும் குறைவதனாலே பூமி வறண்டு போகும் மனிதா. பிரார்த்தனை மட்டுமே தீர்வல்ல மனிதா, பிரார்த்தனை மட்டுமே தீர்வல்ல மனிதா. எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. பூமியும் செழிப்பாய் இருந்திடவே அங்கு இயற்கை வளங்கள் இருக்கணுமே. மாசுபாடுகளும் நம்மை சூழ்ந்து போக போக நம்மை அழித்திடுமே. மரங்களை நாமும் வெட்டுவதாலே பேராபத்தும் வந்திடுமே. எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. நீரும் மரமும் குறைவதனாலே பூமி வறண்டு போகும் மனிதா. பிரார்த்தனை மட்டுமே தீர்வல்ல மனிதா, பிரார்த்தனை மட்டுமே தீர்வல்ல மனிதா. எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, எச்சரிக்கை மனிதா, விழித்துக் கொள்ளு மனிதா. வைத்தியரே, செடிகளோட நீங்க மூலிகை செடிகளும் வளர்க்குறீங்களா? இங்க வளர்ந்திருக்கிற செடிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் தான். நம்மளை சுத்தி இருக்கிற காத்து, அந்த காத்துனால தான் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அது அங்க பாத்தீங்களா சார், அதுதான் அஸ்வகந்தா. இது பிராமி. அதோ அங்க இருக்கு பாத்தீங்களா, அது அமிர்தவல்லி. நீரிழிவு நோய்க்கு இந்த இலை ரொம்ப நல்ல மருந்து. அது பிரிங்கராஜா. அதோ அங்க இருக்கு பாருங்க, அது ஹிப்லி. இதோ இருக்க, இது நாகதாளி. இப்படி நிறைஞ்சிருக்கிற மூலிகை செடிகள் இருக்க, இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்த வரம் சார். நல்லா பாத்துக்குங்க சார். கருவேப்பிலை, கருமிளகு, சீரகம், சுக்கு, வில்வ காய், வில்வ இலை, மஞ்சள், இதெல்லாம் நோய்கள் நம்மள அண்டாம காப்பாத்துற மருந்துகள். டேய் நீலகண்டா, இந்த இத புடி, போய் மருந்து செய்யற இடத்துல இத வை போ. சரி. அப்பா, அப்பா,
என்னப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? மாமா, நான் இங்க இருக்கேன்னு ஒரு கால் கூடவா நீங்க பண்ண மாட்டீங்க? நாங்க அவ்வளவு கெட்டவங்களா? சின்ன சின்ன தப்பு நாங்க பண்ணாலும் அத பெரியவங்க நீங்க மன்னிக்கணும்ல. அப்பா, இப்ப நீங்க முழுசா குணமாயிட்டீங்கல்ல, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாப்பா, நான் இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோட பேத்தியும் இந்த குழந்தைங்க எல்லாரும் தான். என் உடம்பு சரியில்லாதப்போ உங்க மனசுல வேற எண்ணம் இருந்துச்சு. ஆனா இந்த குழந்தைங்க மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்ல. என்ன வேதமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா நல்லா இருக்கீங்களா? இருக்குங்க. அப்பா, இவர்தான்ப்பா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. நீங்க வைத்தியரை பாத்துட்டீங்களா? இல்ல டாக்டர், நாங்க இங்க வந்து எங்க மாமாவை பார்த்ததுமே சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நீங்க எந்த நோய்க்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களோட பிரீத்திங் ப்ராப்ளத்துக்காக தானே? ஆமா டாக்டர், பிரீத்திங் ப்ராப்ளம். ஆமா, நீங்க இங்க வந்து அது சரியாயிடுமே. ஆமா டாக்டர், இப்ப எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இல்ல, எனக்கு நல்லா ரிலாக்ஸா தெரியுது. யூ நோ டாக்டர், இட்ஸ் மிராக்கிள். திஸ் இஸ் நாட் மிராக்கிள், இது சத்தியம். இது பிராணவாயு சம்பந்தப்பட்டது. எப்படி சரீரத்துல தண்ணி இல்லைன்னா தாகம் எடுக்குதோ, டயர்ட் ஆகுதோ, அதே மாதிரி செயற்கை காத்த சுவாசிச்சா நம்ம ஆரோக்கியம் கெடும். நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும். அதுக்காகத்தான் சுத்தமான காத்த சுவாசிக்கணும்னு சொல்றது. அந்த மாதிரி காத்து இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். அதனாலதான் வைத்தியர் இந்த இடத்தை சுத்தி மரங்களை நட்டு வச்சு. அங்கிள், நீங்க தான் நீங்க குடிக்கிற தண்ணிய சுத்தம் பண்ண ஒரு மிஷின் வேற வச்சிருக்கீங்களே, அதனால நீங்க குடிக்கிற தண்ணிய நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க. காத்த எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? சாப்பாடும் தண்ணியும் இல்லனா 1 மணி நேரம் இல்லனா 1 நாள் வாழலாம். ஆனா காத்து இல்லனா நம்மளால வாழ முடியுமா என்ன? ஏர் பொல்யூஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏரை சுத்தம் பண்றதுக்கு செடி கொடிகளை வளர்க்கணும்ல. ஆரோக்கியத்திற்காக காய்கறிகள் பழம் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி நல்ல காத்தையும் நம்ம சுவாசிக்கணும்ல. கெட்ட காத்த பியூரிஃபை பண்ண மிஷின் இருக்கா? மிஷின் இல்லல. அப்பாவுக்கு ஆலமரம்னா இஷ்டம், அதுக்காக தான் அவன் நடுறான். அப்பா நட்டு வச்ச மரத்துல பையன் ஊஞ்சல் ஆடுறான். இத பாருமா, இந்த இடத்தோட விசேஷம் என்னன்னா, இங்க நோய் நொடிகளுக்கு இடமே இல்ல. அப்படியே நோயோட வந்தாலும் நோய் இல்லாம தான் போவாங்க. இந்த மாதிரியான இயற்கை இடம் உங்க வீட்டுல இருக்கா? இல்ல வைத்தியரே. ஏன் இல்ல? அது உங்களுக்கு தேவையில்ல. எல்லாத்தையும் கான்கிரீட் கட்டடமாக்கிட்டீங்க. அதனாலதான் இவர்கிட்ட சொன்ன வீட்டை மாத்தலான்னு. நீங்க வீட்டை மாத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாழ்ற வாழ்க்கைய மாத்தணும். மரஞ்செடி கொடிகளை வளர்க்கணும். அது கொடுக்கிற நிழல்ல தான் நாம வாழணும். நீங்க சொல்றது ரொம்ப உண்மை வைத்தியரே. ஆ. இனிமே நான் மாறிடுறேன். நீங்க இப்ப எங்களை என்ன சொல்றீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ம். வாவ், உங்க வீட்டை நல்லா வாவ். எங்க வீடு மாதிரியே கார்டன் மாதிரி இருக்குல்ல. சூப்பரா பண்ணிட்டாங்க பாரு. பிளாஸ்டிக் செடியே ஒண்ணு கூட இல்ல. எல்லாம் அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்ன அங்கிள், எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. ம். சூப்பர்.